ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் விடியாலமே நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு அண்ணனுக்கு கல்யாணம். அதனால விடியாலமே நம்ம சந்தை காய்கறி எடுக்க வந்துட்டோம். இன்னைக்கு வேற செவ்வாய்க்கிழமைனால சந்தை ஃபுல்லாக கூட்டமாக இருந்து நம்ம கூட வந்த பைக்கை தான் அவ்வளோ காய் வந்து பறக்கிட்டு இருக்கானே. நம்ம காய் பறக்காம சந்தை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி வண்டியில் ஏற்றி வச்சாச்சு. வண்டியில் ஏற்றிட்டு வந்த காய்கறியை கொண்டு வீட்டில் இறக்கி போட்டுட்டு அப்புறம் நேரம் குளவாழை வெட்ட போயிட்டோம். பல கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியாக தோப்பு பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு குளவாழையை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெட்டும்போது கூட ஈஸியாக தான் இருந்து அதை செம்மந்து ரோட்டு கொண்டு வரப்பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வழி எவ்வளோ மேடு பள்ளம் தொழியெல்லாம் கிடந்து ஒரு வழியை செம்மந்து கொண்டு வண்டியில ஏற்றியாச்சு. அதை வீட்டில் கொண்டு இறக்கி போட்டு நாங்களும் கட்டி முடிச்சிட்டோம் அவ்வளோத்தையும். அப்புறம் குளவாழை மட்டும் கட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் உளத்துக்குள்ள வெட்ட வந்துட்டோம். அதையும் வெட்டி அப்புறம் வீட்டில் உண்டாச்சாச்சு. இதை அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இளநிக்குள்ள வைக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்களே இளநீ வெட்ட வந்துட்டோம். நம்ம நண்பன் தான் இளநீ வெட்டதுல ஸ்பெஷலிஸ்ட், அதனால அவனே மரத்துல ஏறி வெட்ட வச்சுட்டோம். அவன் வேற மரத்து கொண்டையில ஏறி மிஸ்ரேடி வாங்கி ஒரு இளநீ கட்டி கீழே இறக்கிட்டான். அப்புறம் அந்த இடத்துல நாங்களும் அந்த இளநீ வெட்டி குடிச்சிட்டு இருந்தோம். என்னதான் இருந்தாலும் கடையில இருந்து இளநீ வாங்கி குடிக்கிறதுக்கும் தோப்புல இருந்து வெட்டி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்புறம் நாங்களும் ஒரு இளநிலாம் வெட்டி முடிச்சுட்டு நாங்களும் அந்த கிளம்பிட்டோம்.